அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 4/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்க்கணுங்க. அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு அனுபவ ரீதியான இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரால் நல்ல முறையில் தீர்வு சொல்லப்படுது. இது இப்போது நிறைய பேர் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், கடன்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வராகி அம்மனுடைய ஜோதிட நிலையத்தை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பரபரப்பான நாளாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஓய்வெடுக்க இயலாத அளவிற்கு வேலை இருக்கும். அதன் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம். நீங்கள் இன்று அனுசரித்து போக வேண்டியது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்களால் கவலைகள் உண்டாகலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சற்று கவலை கொடுக்கிறதாக இருக்கலாம். நீங்கள் இன்று களைப்புடன் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய செயல்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உற்சாகமாக இருப்பீர்கள் என்றாலும் திட்டமிடல் மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை இன்றைய வேலைகள் மிகவும் கடினமானதாக இருக்கலாம். நீங்கள் இன்று பொறுமையை இழக்க நேரிடலாம். உங்களது திறமை கேள்விக்குறியாக அமையலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய சுயநல போக்கு காரணமாக தம்பதியரிடையே உறவு பாதிக்கும். எதிலும் இன்று யதார்த்தமாக இருப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. கூடுதல் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தலைவலி போன்ற உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். குளுமையான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த திட்டமிடலின்மை காரணமாக அவநம்பிக்கை உணர்வு எழலாம். இதனால் உங்களது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் பிரச்சனை ஏற்படலாம். பொறுமையுடன் இருந்து கடமையை செய்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது எண்ணங்களை சரியாக பரிமாறிக்கொள்வதன் காரணமாக இன்று கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு எழலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது. செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தத்தின் காரணமாக உடல் பகுதிகளில் உபாதை ஏற்படலாம். தியானம் செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் வைத்திருக்க முடியும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முற்போக்கான வளர்ச்சி ஏற்படும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கடினமான பணிகளிலும் திறமையை பளிச்சிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார். இன்று உங்கள் நண்பருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக உள்ளது. எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படலாம். உங்களுக்கு உற்சாகமான போக்கு தேவைப்படுகிறது. சிறிய பயணம் மற்றும் மாறுதல் உங்களுக்கு சாத்தியப்படும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே இன்று கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். இன்று பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி போன்று சிறு சிறு மருத்துவ செலவுகள் இன்று ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய புரிந்துணர்வுடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும். கவனமற்ற வார்த்தைகள் பேசாத வகையில் உங்களது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியமில்லை. நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியில் வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது இன்று சகஜமாக இருக்க வேண்டும். இன்று உங்களது விஷயத்தில் நீங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படலாம். பண இழப்பை தடுக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் அதிக பாதிப்பு ஏற்படலாம். பாதுகாப்பு தேவைப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்கலாம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது. உங்களது பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று அமைதியாக இருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. பண இழப்பை தடுக்க பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள். இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உங்களது உறவில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த அணுகுமுறை காரணமாக துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படலாம். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணிகளை இன்று நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது. சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடத்தில் இன்று குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இன்று இருக்காது. பண பற்றாக்குறை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம். தூக்கமின்மை, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை பெற முடியும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம். உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையில் இருப்பீர்கள். கடைசி நிமிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு செயலாற்றினால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் வெற்றி பெற முடியும். பிழையின்றி செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். நட்பான அணுகுமுறை கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படும். சளி அல்லது இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப் போகிறது. உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். பணியின் செயல்திறனின்
உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும். சிறப்பாக சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம்.